உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரக நிலைகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும். அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன். இது எல்லாமே மாத கிரகங்கள். அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதேமாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு, நிறைய பேருக்கு என்னன்னா பணம் வருமா, எனக்கு எந்த மாதம் பணம் வரும், அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது. அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ நம்ம அட்மிஷன் ட்ரை பண்ணலாம், எப்போ வெளியூர் போய் படிக்கலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா? அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியேட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும், ரெகுலராக வருமானம் வரும், அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது, நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம், எப்போ வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கண்ட்ரியில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம். டீட்டெயிலாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாட்கள், எந்த நாட்கள் சந்திராஷ்டிரம் ஆடி மாதத்தில் அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறோம். அதேமாதிரி எந்த தெய்வ வழிபாடு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் ராசியிலே ராகு பகவான், 2ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். என்னன்னா நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். நிறைய கும்பராசி என்பவர்கள் என்னன்னா 7.5 சனி முடிஞ்சு கூட, 7.5 சனி ஜென்ம சனி முடிஞ்சு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நினச்சதெல்லாம் ஒன்றும் நடக்கல, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நிறைய குழப்பத்தோடு இருக்கீங்க. அந்த குழப்பத்திலேருந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆடி மாதத்துலேருந்தே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் கடந்த வருஷம் இருந்தது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதையே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? திருப்பி வேற விஷயத்த செய்யுங்க, வேற விஷயம் யோசிங்க, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னாவே வெற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழப்பத்தில் இருக்கீங்க, சார் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணான்னு இருக்கேன், நான் பிஸ்னஸ் எனக்கு நஷ்டத்தில் போயிட்டே இருக்கு, இது நான் கரெக்டாக சூஸ் பண்ணலான்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்பது சிறப்பு. இல்லை சார் ஓரளவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தது, இப்போ தான் நான் ஒரு 2.5 வருஷமாக சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பி ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சி அதிகமாக இருக்கணும். ஏன்னா ராசியிலே ராகு இருக்குன்னா குழப்பம் இருக்கும், செய்யலாமா வேணான்ற நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நான் முயற்சி பண்ண போகிறேன், நான் சில விஷயங்கள் சில இதெல்லாம் மாற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் வரும். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு என்னன்னா நாளை காலையிலே என் பிரச்சனை தீர்ந்துருமா, நாளை காலையில் தீராது. ஏன்னா ராசியிலே ராகு இருக்கனால
சில குழப்பங்களோட தான் வாழ்க்கை ஓடும். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் நல்லா சம்பாதிக்க முடியும். உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு 2 குழப்பம் இருக்குது. வேலை மாறலாமா மாறக்கூடாதா? 7.5 சனின்னு வேற சொல்கிறாங்க, ராசியில் ராகுன்னு சொல்கிறாங்க. மாறினா நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பரவாயில்ல, ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது? அதெல்லாம் யோசிக்காதீங்க. முதல்ல உட்காந்து எழுதுங்க, என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ஸு, உங்களுடைய ஏஜ் அதெல்லாம் யோசிச்சுட்டு வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வேலையை எடுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு சம்பளமோ ஏதோ ஒரு பதவியோ ஏதோ விஷயம் கம்மியாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்காக வேலையே கிடைக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது. சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். சில இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே ஹோல்லே இருக்கும். திருப்பி முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. தயவு செய்து கடைசி நேரத்தில் அதை முயற்சி பண்ணலாம் விட்டுறாதீங்க. கடந்த காலத்தில் எக்ஸாம்ஸில் ஃபெயிலியர் இருக்கும், 1 மார்க் 2 மார்க்கில் போனது இருக்கும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால அந்த வேலையை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் மாறிடுச்சு. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, வேலையில் நல்ல ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வேலையில் இல்லாமல் இருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் சார், கிடைக்கல சார் அப்படின்னா வேற ஊர் மாறி வேற ஸ்டேட் மாறி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்க வெளியூரில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பை வாங்கிட்டு, இல்லை கையில் கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் தப்பு இல்லை, வேற ஊரில் போய் இருந்து எக்ஸாம்ஸ் எழுதுறது, வேலை தேடுறது, இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பா ஏதாவது சொல்லுவார், அம்மா ஏதாவது சொல்லுவார், ஏன் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, நிறைய ஐடியாலாம் கொடுப்பாங்க. ஆனால் கடைசியில் வேலை செய்ய போகிறது நீங்கள். அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் அவங்களுடைய நெருக்கடி இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாங்கிட்டு கொஞ்சம் வெளியூரில் போய் தேடினா வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம், இதை விட ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கும்பராசி என்பதுக்கு வரவே வராது வாழ்க்கையில். இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் வெளிநாடே போயிடுவீங்க. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாடு போய் படிக்கலாம். சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், அங்கேயுமே எனக்கு ஒரு பெருசாக நடக்கலாம். இந்த மாதம் அதற்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அடுத்த மாதம் வேலையில் சேர்ந்துருவீங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வெளிநாட்டிலே இருக்கீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, குழப்பம் அடையாதீங்க, பதட்டப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தான் அர்த்தமே தவிர, இதுக்கப்புறம் என் ஏஜுக்கு வேலை கிடைக்காது, நான் நல்ல பொசிஷனில் இருந்தேன், இதுக்கப்புறம் அந்த வேலைலாம் கிடைக்குமாங்க தெரியல எனக்கு, அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு குழப்பமான நிலையில இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த குழப்பத்திலையுமே ஒரு நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணமானவர்கள் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள்லாம் வரக்கூடிய மனைவி மூலமாவோ இல்லை கணவன் மூலமா நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வீட்டிலேயே திருமணம் ஆனவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது. அதே திருமணம் வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஜாதகத்தை பார்க்காம பண்ணவே பண்ணாதீங்க. காதல் திருமணம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் சொல்லிட்டு பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வீட்டில் சொன்னதுதான் சார் இப்போ பிரச்சனையே அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தப்பு இல்லை. எல்லார் மனசும் மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை, அவங்களுமே உங்களுடைய விஷயத்துல ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அது அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதே மாதிரி தேவையில்லாத காதல் ஏதாவது ஒரு பிரேக்கப் இருக்குன்னா, ஐயோ இதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு காதலே நடக்காது அப்படிலாம் கிடையாது. இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையில ஈடுபட மாட்டீங்க. அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சாப்பிடக்கூடிய விஷயத்துல ஏதாவது தேவையில்லாத ஒரு அலர்ஜியோ இல்லை தேவையில்லாத வாமிட்டோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது. மொத்தத்தில் கும்பராசி என்பதற்கு குழப்பத்துடன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம். அதை ஏற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க. இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் 29ஆம் தேதி 30ஆம் தேதி, அந்த நாட்களை எதையும் புதுசாக செய்யாதீங்க. அந்த நாட்களை செஞ்சினா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அந்த நாட்டில் வண்டியில் போகும்போது செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. சண்டையே வந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் நல்ல நாட்கள் சொல்லக்கூடிய ஜூலை மாதத்தில் 21ஆம் தேதி 22ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க.
அது எந்த அம்மன் வேணா இருக்கலாம், அந்த அம்மனை வழிபாடு பண்ணுங்க. சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திருவேற்காடு கருமாரியம்மன் போங்க. எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய மிக சிறந்த ஸ்தலமா இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு சிறப்பு. திருச்சினா சமையலூர் போங்க, அங்காள பரமேஸ்வரி பிரார்த்தனை பண்ணலாம். அந்த மாதிரி நல்ல பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையும், சிறப்பா வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாசம் கண்டிப்பா இருக்கு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பவருக்கும் சில தசா புத்திகள், சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும். அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு, கடன், வேலை போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு சனி திசையில பாத்தீங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். அதே மாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும். அதெல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல 51 பக்கம் கொண்ட PDFல நோட்ல எழுதின மாதிரி PDFல கிடைக்கும். அதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் 1000 ரூபா எழுதுறதுக்கான கட்டணம் வரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுன்னு சொல்லி தந்துட்டு, அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.